பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பெரியார் தொழிலாளர் கழகம் சார்பில் நாகர்கோவில் ஒழுங்கினேசரியில் உள்ள பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் பெரியார் தொழிலாளர் கழக நிறுவனர் நீதியரசர் அறிவியல் மன்ற தலைவர் கோட்டார் மணிமேகலை, கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் தொழிலாளர்கள் நலச்சங்க தலைவர் ரவி, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் குமரி ரசூல், பெரியார் தொழிலாளர் கழகத்தின் நாகர்கோவில் மாநகர செயலாளர் இடலை எம்.ஹெச். ஆகியோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். பெரியாருடைய பிறப்பை குறித்து இந்த ஒழுங்கினாசேரி பெரியார் திடலிலே பெரியாரை பின்பற்றுகிற நாங்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இன்று மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட தலைமை கண்காணிப்பாளரையும் பார்த்து இந்த சமூகத்தினுடைய மக்களுக்கு, இந்த சமூக மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற குமரி மகா சபையினுடைய குமரி இந்து மகா சபையினுடைய பாலசுப்ரமணியனுடைய சில ஆற்றலற்ற, கருத்தற்ற, வெறுப்பூட்டக்கூடிய, மோதலை உருவாக்கக்கூடிய அந்த வெறுப்பு பேச்சை கடந்த 5 நாட்களுக்கு முன்பு நாகர்கோவில் இருளப்பபுரம் பகுதியில் ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் தேவையற்ற சில கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள். மாவட்ட கண்காணிப்பாளர் அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறது. ஆனால் அவர் மீது எஃப்ஐஆர் இன்னும் போடவில்லை, அவரை கைது செய்யவில்லை. சமூக நீதிக்கு எதிரான அநியாயங்கள் செய்து வருகின்ற இவர்களை இந்த பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் பத்திரிகையாளரை சந்தித்து கேட்கிறது என்னவென்றால், இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. சமூகத்திற்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூகத்தை சீர்குலைக்கிறவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது மட்டுமல்ல, நம்முடைய பிரதமர் செப்டம்பர் 14ஆம் தேதி தான் அவருடைய பிறந்த நாள் பண்டிகை. அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 14. ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்களுக்கு எதிரான ஆட்சி நடக்கிறது என்றால் அந்தந்த மாநிலத்தில் உள்ள புரட்சியாளருடைய அந்த பிறப்பு நாளிலே மோடியினுடைய பிறப்பை கொண்டாடுகிறார்கள். அவர் உண்மையிலே பிறந்தது செப்டம்பர் 14 1950. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பெரியாருடைய சித்தாந்தத்திற்கு எதிராக செயல்பட்டு வருகின்ற மோடியினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17ஆக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாத அளவிற்கு எங்களுடைய புரட்சி இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் நாங்கள் இங்கே உறுத்தாக்கிக் கொள்கிறோம். பெரியாருடைய பிறந்த நாள் இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் விளங்கி கொண்டிருக்கிறது. அதனால தான் அவர் உலகமாக அவர் மாபெரும் ஒரு புரட்சியாளர் என்கிற பட்டியலிலே அவர் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதான் இன்னைக்கு நல்ல கேள்வி பேசுறீங்க. தயக்கம் என்னன்னா, பெரியாருடைய கொள்கை அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. எந்த இடத்திலுமே அவர் பெரியாருடைய சித்தாந்தத்தை அவர் ஒரு கட்டமைப்பை அவர் உருவாக்கி இருக்கின்ற காலகட்டத்தில் மற்றவர்கள் இதில் வந்து செயல்படுவதற்கு தயக்கம், கொஞ்சம் கஷ்டம், கடினமான விஷயம். அது பெரியார் எந்த இடத்துலையுமே யார்கிட்டையுமே சமாதானம் பண்ண போகவில்லை. சரியாக இருங்கள், சமத்துவத்தை அவர் நிலைநாட்டினார். ஆகனால் எங்களோடு வருகிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரியாரிசம் போனால் நம்ம வந்து சரியாக வந்து நம்முடைய சில காரியங்கள் செய்ய முடியாது, அங்கே கட்டன் ரேட்டாக இருப்பாங்க, அதனால் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத என்கிற அடிப்படை இங்கே உருவாக்கப்படுகிறது. செய்கிறதுனால்தான் மற்றவர்களும் சில தயக்கம் காட்டுகிறார்கள்.